வகுப்பு 4. வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பார்வையிடுவோம். வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று மித்யா என்ற பெண் அவளுடைய அன்பான மாமா ஆந்திர பிரதேசத்தில் முழுவதும் மற்றும் மாநிலத்திற்கு வெளியே உள்ள சில பிரபலமான இடங்களுக்கு அவர்கள் மேற்கொண்ட மிக அற்புதமான பயணம் பற்றி உங்களுக்கு சொல்ல என்னிடம் ஒரு அழகான கதை உள்ளது. அவர்கள் கோட்டைகள், குகைகள், ராக்கெட்டுகள், ஏரிகள், கோயில்கள், பறவைகள் ஆகியவற்றை கண்டனர். ஆமாம், அது ஒரு மாயாஜால பயணம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பயணத்தின் முடிவில் உங்களால் ஆந்திர பிரதேசம் மற்றும் இந்தியாவில் உள்ள முக்கியமான வரலாற்று மற்றும் சுற்றுலா தலங்களின் பெயர்களை குறிப்பிட முடியும். கோயில்கள், குகைகள், சரணாலயங்கள், கோட்டைகள் மற்றும் விண்வெளி மையங்கள் பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகளை அறிந்து கொள்ள முடியும். நமது கலாச்சாரம் மற்றும் இயற்கை இடங்களை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள முடியும். நமது நாட்டின் அழகு மற்றும் பாரம்பரியத்தை பாராட்ட முடியும். முக்கிய வார்த்தைகள்: பாரம்பரியம், நமது மூதாதையர்கள் கடந்து வந்த பழைய மற்றும் முக்கியமான விஷயங்கள். கோயில், மக்கள் கடவுளிடம் பிரார்த்தனை செய்யும் புனித இடம். கோட்டை, மன்னர்கள் மற்றும் வீரர்களை பாதுகாக்க உருவாக்கப்பட்ட ஒரு வலுவான கட்டிடம். துறைமுகம், கப்பல்கள் வந்து செல்லும் கடலுக்கு அருகில் உள்ள ஒரு இடம். வரலாறு, கோட்டைகள், கோயில்கள் அல்லது பழைய கட்டிடங்கள் போன்ற கடந்த காலத்திலிருந்து பழைய மற்றும் முக்கியமான ஒன்று. கருத்து வரைபடம், எனவே ஒரு கோடை விடுமுறையில் மித்யா ஒரு கிராமத்தில் தனது பாட்டியை சந்தித்தார். ஆந்திர பிரதேசத்தை ஆராய ஒரு சாலை பயணத்தை அவளுடைய மாமா அவளுக்கு ஆச்சரியமாக வைத்திருந்தார். முதலில் அவர்கள் அனந்தபூர் மாவட்டத்தில் உள்ள லேபாக்ஷி என்ற கிராமத்தில் உள்ள வீரபத்ரா கோயிலுக்கு சென்றனர். இந்த அழகான கோயில் 1530ஆம் ஆண்டில் விஜயநகர பேரரசின் போது ஆளுநராக இருந்த விருப்பண்ணா மற்றும் வீரண்ணா என்ற 2 சகோதரர்களால் கட்டப்பட்டது. தரையை தொடாத தூணை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஆமாம், அது இங்கே இருக்கிறது. உலகின் மிகப்பெரிய நந்தி சிலைகளில் ஒன்றான லேபாக்ஷி பசவண்ணா என்றும் அழைக்கப்படும் புகழ்பெற்ற லேபாக்ஷி நந்தியையும் அவர்கள் பார்த்தனர்.
அடுத்து அவர்கள் ஒய்எஸ்ஆர் கடப்பா மாவட்டத்தில் உள்ள சித்தவதம் கோட்டையை பார்வையிட்டனர். இந்த கோட்டை பென்னா ஆற்றின் கரையில் கட்டப்பட்டுள்ளது. இது கிபி 1303 கட்டப்பட்டது. இந்த கோட்டை 30 ஏக்கர் பரப்பளவில் உள்ளது மற்றும் அற்புதமான கட்டிடக்கலையை காட்டும் அழகான நுழைவாயிலை கொண்டுள்ளது. இது தட்சிண காசியின் நுழைவாயில் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து அவர்கள் சித்தூரில் உள்ள சந்திரகிரி கோட்டைக்கு சென்றனர். இந்த கோட்டை 11ஆம் நூற்றாண்டில் யாதவ நாயக்கர்களால் கட்டப்பட்ட பின்னர் விஜயநகர மன்னர்களால் ஆளப்பட்டது. உள்ளே 300 ஆண்டுகளுக்கும் மேலாக நன்கு பாதுகாக்கப்பட்ட அரண்மனைகளான ராஜமஹால் மற்றும் ராணி மஹாலை அவர்கள் பார்த்தனர். அதன் பிறகு அவர்கள் கர்னூலில் உள்ள ரோலபாடா வனவிலங்கு சரணாலயத்திற்கு சென்றனர். இது அரிய மற்றும் கூச்ச சுபாவம் உள்ள கனமயிலின் தாயகம் ஆகும். இது நம் உலகத்திலிருந்து கிட்டத்தட்ட மறைந்து வருகிறது. இது போன்ற சிறப்பு பறவைகளை ஆந்திர பிரதேசம் பாதுகாக்கிறது என்பதை அறிந்து மித்யா பெருமிதம் கொண்டார். அடுத்து அவர்கள் ஒரு விண்வெளி மையத்திற்கு சென்றனர். ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள நமது சொந்த சதீஷ் தாவான் விண்வெளி மையம். இங்குதான் இஸ்ரோ ராக்கெட்டுகளை விண்வெளிக்கு அனுப்புகிறது. அருகிலேயே நெலப்பாட்டு பிளமிங்கோ பறவைகள் சரணாலயம் உள்ளது. அங்கு ஒவ்வொரு ஆண்டும் பிளமிங்கோ திருவிழா நடத்தப்படுகிறது. மாமா கூறினார், இங்கிருந்து இந்தியா வானிலை இணையம் மற்றும் இயற்கை பேரழிவு எச்சரிக்கைக்கு உதவும் செயற்கைக்கோளை அனுப்புகிறது. பின்னர் அவர்கள் போரா குகைகளை ஆராய அரக்கு பள்ளத்தாக்கின் மலைகளுக்கு சென்றனர். அந்த அழகான குகைகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு கோஸ்தானி நதியால் சுண்ணாம்புக்கல் வழியாக வெட்டப்பட்டு உருவாக்கப்பட்டன. குகைக்குள் இயற்கையால் உருவாக்கப்பட்ட விலங்குகள் மற்றும் கடவுள்களைப் போல தோற்றமளிக்கும் வடிவங்களை அவர்கள் கண்டனர். அடுத்து அவர்கள் இந்தியாவின் மிகப்பெரிய நன்னீர் ஏரிகளில் ஒன்றான கொல்லேரி ஏரியை அடைந்தனர். ஒவ்வொரு ஆண்டும் பெலிகன்கள் மற்றும் சைபீரிய கொக்குகள் போன்ற புலம்பெயர்ந்த பறவைகள் இங்கு தங்குவதற்கு வருகின்றன. மித்யா பறவைகள் பறப்பதை பார்த்து
இயற்கையின் ஓவியத்தில் இருப்பதைப் போல உணர்ந்தாள். பின்னர் அவர்கள் இந்தியாவின் இரண்டாவது பெரிய சதுப்பு நில காடுகளை கொண்ட கொரிங்காவுக்கு சென்றனர். இங்கு மரங்கள் உப்பு நீரில் வளர்கின்றன. மேலும் 120க்கும் மேற்பட்ட வகையான பறவைகள் இங்கு வாழ்கின்றன. இங்குதான் நதியும் கடலும் சந்திக்கின்றன. தாவரங்கள் மற்றும் விலங்குகள் இரண்டிற்கும் மிக சிறப்பு வாய்ந்த இடம். அடுத்து அவர்கள் துணிச்சல் மற்றும் இசைக்கு பெயர் பெற்ற பாபிலி கோட்டையை பார்வையிட்டனர். உள்ளூர் கைவினைஞர்களால் தயாரிக்கப்பட்ட புகழ்பெற்ற பாபிலி வீணா என்ற இசை கருவியை மித்யா பார்த்தார். தைரியம் மற்றும் தியாகத்தின் கதையான 1757ஆம் ஆண்டின் பாபிலி போரை பற்றியும் அவர் கற்றுக்கொண்டார். அதன் பிறகு சாதாவஹானா வம்சத்தின் போது கட்டப்பட்ட புத்த ஸ்தூபியை பார்க்க அவர்கள் அமராவதிக்கு சென்றனர். இங்கு மக்கள் அமைதியாக தியானம் செய்ய வருகிறார்கள். ஸ்தூபியில் உள்ள சிற்பங்கள் பகவான் புத்தரின் வாழ்க்கையிலிருந்து கதைகளை சொல்கின்றன. காக்கத்தியா காலத்தில் ஒரு காலத்தில் பிரபலமான துறைமுகமாக இருந்த மேட்டுப்பள்ளி ஆந்திராவில் அவர்களின் கடைசி நிறுத்தமாக இருந்தது. மாமா அவளிடம் கூறினார், நீண்ட காலத்திற்கு முன்பு நறுமண பொருட்கள், தந்தம், முத்துகள் மற்றும் சந்தன மரம் வாங்க தொலைதூர நாடிலிருந்து கப்பல்கள் இங்கே வந்தன. ஆய்வாளர் மார்க்கோ போலோ கூட இந்த துறைமுகத்திற்கு வருகை தந்தார். மித்யா கூறினார், மாமா, இது போன்ற அற்புதமான இடங்கள் மற்ற மாநிலங்களிலும் உள்ளனவா? மாமா புன்னகைத்து, நிச்சயமாக. நீங்கள் ஒரு நாள் கட்டாயம் பார்க்க வேண்டிய சிலவற்றை நான் உங்களுக்கு சொல்கிறேன். தில்லியில் கோட்டை. செங்கோட்டை ஷாஜஹானால் கட்டப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று நமது பிரதமர் இங்கு கொடியை ஏற்றுகிறார். ஒடிசாவில் உள்ள சூரிய கோவில். கோனார்க்கில் உள்ள இந்த கோயில் ஒரு மாபெரும் தேர் வடிவத்தில் சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாபின் அமிர்தசரஸில் உள்ள பொற்கோயில் உண்மையான தாக்கத்தால் மூடப்பட்ட மற்றும் இது சீக்கியர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாகும். இது அமைதியாகவும் சத்தமாகவும் அழகாகவும் இருக்கிறது. மகாராஷ்டிராவில் உள்ள அஜந்தா குகைகள். இந்த குகைகள் 20,000 ஆண்டுகளுக்கு மேலான பழமையான ஓவியங்கள் மற்றும் சிற்பங்களால் நிரம்பியுள்ளன. அவை புத்த மதத்தின் கதைகளை காட்டுகின்றன. மித்யா, வாவ், என்ன ஒரு அற்புதமான பயணம்! எனவே குழந்தைகளே, நமது நாடு மக்களாலும் இயற்கையாலும் உருவாக்கப்பட்ட அதிசயங்களால் நிறைந்துள்ளது.
நாம் இந்த இடங்களுக்கு செல்வது மட்டுமல்ல, அவற்றை பாதுகாக்கவும் மதிக்கவும் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் வேண்டும். அவை நமது கடந்த கால, நமது வீரர்கள், நமது கடவுள்கள் மற்றும் நமது பாரம்பரியங்களின் கதைகளை சொல்லுகின்றன. எனவே அடுத்த முறை நீங்கள் ஒரு பயணத்திற்கு செல்லும் போது அத்தகைய ஆழமான மற்றும் வளமான பாரம்பரியத்தின் ஒரு பகுதியாக இருப்பதில் பெருமிதம் கொள்ளுங்கள். மாணவர் அறிவு மதிப்பீடு. கோடிட்ட இடங்களை நிரப்பவும். கேள்வி 1. வீரபத்ரா கோயில் டேஷ் அமைந்துள்ளது. கேள்வி 2. கர்னூலில் உள்ள பறவைகள் சரணாலயம் டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 3. அமராவதி புத்த மதத்தினரால் கட்டப்பட்ட டேஷ் பிரபலமானது. கேள்வி 4. ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள விண்வெளி மையம் டேஷ் ஒரு பகுதியாகும். கேள்வி 5. கோனார் சூரிய கோயில் ஒரு பிரபலமான ஒரு பிரம்மாண்டமான டேஷ் போல் தெரிகிறது. சரியான பதிலை தேர்ந்தெடுக்கவும். கேள்வி 1. பொற்கோயில் எங்கே அமைந்துள்ளது? ஆ. ஒடிசா, ஆ. ஆந்திர பிரதேசம், இ. பஞ்சாப், இ. டெல்லி. கேள்வி 2. போரா குகைகளின் சிறப்பு என்ன? ஆ. அவை வர்ணம் பூசப்பட்டுள்ளன, ஆ. சுண்ணாம்பு கல்களால் ஆனது, இ. கடல்களில் காணப்படுகிறது, இ. கடலுக்கு அருகில் உள்ளது. கேள்வி 3. மேட்டுப்பள்ளி துறைமுகத்திலிருந்து எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ஆ. சர்க்கரை, ஆ. பொம்மைகள், இ. பட்டு மற்றும் தங்கம், இ. துணிகள். கேள்வி 4. பிளமிங்கோ பறவைகளுக்கு பெயர் பெற்ற வனவிலங்கு சரணாலயம் எது? ஆ. கொல்லேறு, ஆ. கொரிங்கா, இ. ரோல்பாடு, இ. நெலப்பட்டு. கேள்வி 5. சந்திரகிரி கோட்டையை கட்டியவர் யார்? ஆ. பிரிட்டிஷ், ஆ. யாதவ நாயக்கர்கள், இ. முகலாயர்கள், இ. ரெட்டிகள். பின்வருவனவற்றை பொறுத்துக. ஆ பக்கம் கொல்லேறு ஏரி, கொரிங்கா சரணாலயம், ஸ்ரீஹரிகோட்டா, போப்பிலி கோட்டை, அஜந்தா குகைகள். ஆ பக்கம் மெலிகன்கள் மற்றும் நாரைகள், மாங்குரோவ் காடு, ராக்கெட் ஏவுதளம், பிரபலமான வீணை மற்றும் போர் வரலாறு, பண்டை பௌத்த ஓவியங்கள். கருதியல் புரிதல். கேள்வி 1. வரலாற்று இடங்கள் ஏன் முக்கியம்? கேள்வி 2. பழைய கோட்டைகளை பார்வையிடுவதன் மூலம் மக்கள் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? கேள்வி 3. சுற்றுலா தலங்களில் நாம் ஏன் கழிவுகளை வீசக்கூடாது? கேள்வி 4. நீங்கள் எந்த இடத்திற்கு செல்ல விரும்புகிறீர்கள்? ஏன்? கேள்வி 5. கோயில்கள், கோட்டைகள் மற்றும் காடுகளை பாதுகாப்பது ஏன் முக்கியம்? பாடத்திட்ட பணி. உள்ளூர் வரலாற்று இடங்களின் புகைப்படங்கள் அல்லது வரைபடங்களை சேகரித்து ஒரு பாடத்தொகுப்பை உருவாக்கவும். நீங்கள் ஏற்கனவே பார்வையிட்ட அல்லது எதிர்காலத்தில் பார்வையிட விரும்பும் உங்களுக்கு பிடித்த வரலாறு இடத்தின் மாதிரியை உருவாக்கவும்.